ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ಪುಣ நான் சில நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் எப்படி அனுபான சேவை பண்ணணும் பகவானுக்கு அதை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. दुर्लभ भजन हेनो नाही भजो हरि केनो की लागी मरहो भव बंधे छाड़ो अन्य क्रिया कर्म नाही देखो वेद धर्म भक्ति करो कृष्ण पद द्वंद्व. பக்தி ரொம்ப துர்லபமானது, எல்லாரும் பண்ண முடியல. இப்போ ஏன் பக்தி பண்ணாமல் இருக்கு? ஏன் திரும்பி திரும்பி இந்த உலகத்தில் சத்திட்டு இருக்கு? இந்த கிரியா கர்மம் வேதத்தின் தர்மம் எல்லாம் விடு, பகவான் தாமரை பாதத்தில் பக்தி பண்ணு. முதலாவது விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, பக்தி எல்லாரும் பண்ண முடியல, நீ ஏன் பண்ணாமல் இருக்கு சொல்லி. நமக்கு பக்தி பார்த்து தெரியும்போ, குரு வைஷ்ணவர் சங்க கழிக்கும்போ எது புரியல கேள்வி கேட்கலாம். பட் பக்தி பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய நஷ்டம் மனித வாழ்க்கையில். திரும்பி திரும்பி சத்திட்டு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, அந்த யமலோகத்திலே யமதூத்தர் இப்போ ஏதோ வாழ்விடுவோம் 50-100 வருஷம். பட் நம்ம செய்த கர்மங்கள் பாவங்கள் நமக்கு எங்கே கொண்டு போகும்? பக்தி பண்ணாமல் வேறு பாதை இல்லை. இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கிரியா கர்மம் வேத தர்மம். வேதம் நமக்கு கர்ம காண்டத்தில் போடுறது. இந்த யாகம் செய், இந்த வேலை செய், நீ சொர்க்கத்தில் போய் நரகத்தில் போய், இந்த சொர்க்க லோகத்திலே நமக்கு மாட்டி வச்சிருக்கோம். சொர்க்க லோகத்திலே இங்கே இந்த கூடுதல் சுகம் இருக்கு. பட் அங்கே கூட துக்கம் இருக்கு, அங்கே சாவு இருக்கு, அங்கே கவலை இருக்குது, பயம் இருக்குது. ஒரு வாட்டி பாம்பே போயிருந்தேன். இப்போ ஒரு பக்தர், சின்ன வயசு, நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு, 11:30. அவர் அங்கே இருந்தால் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் லோக்கல் ட்ரெயினில் போகணும். அப்போ இந்த பானபாத்தி விஷயம் வந்தது. ஆச்சுன்னு பாருப்பா, பணம் யாருக்கே சுக்கம் கொடுக்காது, எவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோ பயம் கூடுச்சுன்னு. அவருக்கு கொஞ்சம் பணம் சம்பாதனை பண்ணணும் ஆசை. ஆச்சுன்னு பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. பட் எவ்வளோ பணம் கூடுமோ அவ்வளோ பயம் கூடுச்சுன்னு. அது எப்படி புரியல சொன்னான். நான் சொன்னேன், நான் இப்போ உனக்கு 100 ரூபா கொடுப்பேன், உனக்கு எந்த வித்தியாசமாகாது. 1000 ரூபா கொடுத்தா கூட ஒன்றும் இல்லை, 10,000 கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக பாக்கெட்டில் வச்சு போவேன். 1 லட்ச ரூபா கொடுத்தா நீ லோக்கல் ட்ரெயினில் போவா சொல்லி கேட்டு, நீ என்ன பண்ணுவேன்? டாக்ஸியில் போவேன், நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக போகலாம் சொல்லி. 10 லட்சம் கொடுத்தா என்னைக்கு சொல்லி, பிரபு கொஞ்சம் கூட வாங்க, எனக்கு விட்டு திரும்பி வந்துடுங்க, கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லி. 1 கோடி ரூபா கொடுத்தா சரி, 10 லட்சத்தில் பயம் கிடையாது. இப்போது 11:30 நைட்டு நான் உனக்கு 1 கோடி கொடுத்தா நீ இங்கே இந்த உன் வீடு வரை போகும்போது உனக்கு பயம் இருக்குமா இல்லையா? இன்னும் கூட்டிகிட்டு போச்சோன்னே. எவ்வளோ சொத்து கூடுறது அவ்வளோ நமக்கு பயம் இருக்குது. டேக்ஸ் ஆளுக்கு தெரியக்கூடாது, அரசாங்கத்துக்கு தெரியக்கூடாது, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது, திருடனுக்கு தெரியக்கூடாது, போலீஸ் தெரியக்கூடாது. இதே போல ஆளுங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கேன், பெண் இருந்தால் பார்த்த ஆள் எல்லாரும் தொந்தரவு கொடுப்பான். ஆண் இருந்தால் கூட எவ்வளோ வருஷம் இருக்கும், வயசாகுது, நோய் வருது, சாவு வருது. இந்த உலகத்தில் எதுவுமே எப்பவுமே இருக்காது, மாறிட்டு இருக்கும். அதிகாரம், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் வரும், சாவு வரும், நோய் வரும். இப்படி சொன்ன வந்தது. இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளோ செல்வம் இருந்தால் சரி, பணம் இருந்தால் சரி, நமக்கு சாவும் கண்டிப்பாக இருக்குது. நம்ம செய்த கர்மங்கள் போலே திருப்பி
பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரக்கம் இதுக்கு நம்ம பகவான்கிட்ட போகிறது வரை நமக்கு எந்த ரட்சை கிடையாது. அப்போ இந்த வேதத்தின் இதில் மாட்டு நம்ம போயிடுவோம். இப்போ நரோத்தமதாஸ் தாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பகவான் பாதம் பிடிச்சிடுவார். இப்போது பகவான் ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಮೊದಲ 6 ನಮ್ಮ ಗೋಸ್ವಾಮಿಗಳು, வேறு ஆச்சாரியர் கூட ஸ்ரீனிவாச ஆச்சாரிய, ಶ್ಯಾಮಾನಂದ ಪ್ರಭು, ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್, ವಿಶ್ವನಾಥ್ ಚಕ್ರವರ್ತಿ, ಬಲದೇವ್ ವಿದ್ಯಾಭೂಷಣ್, ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தினோ டாகூர், நம்ம எல்லா ஆச்சாரியரும் சொல்லிட்டு இருக்காங்க, ராதா கிருஷ்ணருக்கு பக்தி உயர்ந்த பக்தி, பகவானுக்கு நிறைய ஒரு பற்று. நம்ம எந்த பகவான் நமக்கு ராதாகிருஷ்ணர். இப்படி நம்ம இங்கே பக்தி ஏன் பண்ணணும், இதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காரு. வேற எல்லாம் ஒரு மாய போல இருக்கு. இந்த பக்தி நமக்கு வாழ்க்கைக்கு நோக்கம் அனுபவ பக்கம் கொண்டு போய் எப்போ வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவம் வருதோ அவ்வளோ ஆனந்தம் அமைதி நம்ம அனுபவிக்கலாம். பக்தி பண்ணும்போது கூட நம்ம நோக்கம் பிரேமம் பக்கம் இருக்கணும். பிரேமம் நம்ம எவ்வளோ ராதாகிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணுவோம், திருப்தி பண்ணுறது போல சேவை பண்ணுவோம், அவ்வளோ பிரேமம் வரும். நம்ம சுக்கத்துக்கு பண்ணால் திருப்பி ஒன்றும் ஆகாது. வேதத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வர்ணாசிரம தர்மம் சொல்லியிருக்காங்க, யாகங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க, பக்தி விட்டு வேறு விஷயங்கள் யோகா சொல்லியிருக்காங்க, தியானம் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாம் இந்த உடம்புக்கு சுகத்துக்கு வேண்டி சொல்லியிருக்காங்க. உடம்பு நம்ம கூட வராது, ஒரு நாள் எல்லாம் விட்டு போனோம். நம்ம என்ன நினைச்சோமோ, இது எனக்கு குடும்பம், இது எனக்கு சொத்து, நம்ம சாகும்போது எல்லாம் விட்டு போகணும். போயிட்டு நமக்கு நரோத்தம தாஸ் டாக்கூர் ஒரு வழி காட்டிட்டு இருக்காரு. பாருங்கள், ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 9வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். தாவத் பயம் திரவிண தேக சுர நிமித்தம் சோக ஸ்பிருஹா பரிபவோ விபுலஸ்ச லோபஹ தாவன் மாம் ஏதி அசத் அவகிரக ஆர்த்தி மூலம் யாவான் ந தே அங்கிரிம் அபயம் பிரவீணித லோக. பிரம்மா பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சொல்லிட்டு இருக்காரு, ஓ பகவானே, எதுவரை ஒரு மனிதன் அவன் தாமரை பாதத்தில் சரணை அடக்க மாட்டான், உன் தாமரை பாதம்தான் ஒரு மனிதனுக்கு பயம் இல்லாதபடி பண்ணிட்டு இருக்கு. இப்போ எதுவரை பகவான் அவன் சரணை எடுக்க மாட்டான், அவனுக்கு பயம் இருக்குது, சோகம் இருக்குது, தாகம் இருக்குது, இனி வேணும் 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 சொல்லி தோல்வி இருக்குது, எப்பவுமே ஜெயிக்க முடியாது, தோல்வி இருக்குது. அவனுக்கு சொத்து, உடம்பு, குடும்பம், நண்பர் சொல்லி பற்றுதல் இருக்குது, பேராசை இருக்குது. எதுவரை உன் தாமரை பாதத்தில் சரணடைக்க மாட்டான், நான் எனக்குள்ளது சொல்லி உடம்புலே உள்ள சம்பந்தம் உள்ள பொருள் இருக்குது. இதெல்லாம் போலி சரணு. வாழ்க்கையிலே துக்கம், துன்பம், கவலைக்கு காரணம். பகவானுக்கு சரணடைக்கிறது சொன்னால் வீடு விட்டு ஓடி போடுங்க, அப்படி இல்லை. எல்லா பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம். பாருங்கள், 5 விதமான அறியாமல் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் மாற்றிருக்கோம். நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யலாம், அப்போ 5 விதமான அறியாமல் வந்துடும். முதலாவது, நம்ம ஆத்மாவை சொல்லி மறந்துடுவோம், கிருஷ்ணர் தான் பகவான், நம்ம கிருஷ்ணருக்கு தாசன் தாசி, இது மறந்துடுவோம். இது ஒரு அறியாமல். ரெண்டாவது, இது அவித்யா சொல்லுவோம் முதலாவது. ரெண்டாவது அஸ்மிதா, இந்த உடம்பு தான் நான் சொல்லி நினைக்கிறது, பற்றுதல், சொத்தலே, நண்பர்லே, இது அஸ்மிதா சொல்லி. மூணாவது ராக்,
எல்லா சுகம் வேணும், புலன் ஆசைகள், சொத்தலை ஆசைகள், பற்றுதல். 4வது துவேஸ். யார் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள மேலே துவேஷம். 5வது அபினிவேஷா. மனசு ஃபுல் விஷயத்தில் சுகம் தேடிட்டு இருக்கு, இந்த உலகத்தின் இந்த விஷயங்களில். இப்படி அறியாமல் நம்ம பகவானுக்கு தூரமாக இருக்கோம். இப்போ எல்லாம் விட்டு நரோத்தமதாஸ் தாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாமரை பாதத்துக்கு சரணடைங்கோ. ஹரி போல் தண்டோத்தனா.